எனக்கு கட்டியாச்சு ஒரே ஒரு முத்தம். அம்மா மீண்டும் சொல்றேன், நான் உங்களுடைய மகன், நீங்க என்னுடைய தாய். வரம்பு மீறி பேசாதீங்க, இது நல்லதுக்கு இல்ல. எது நல்லதுக்குல? நீங்க பேச ஒரு பொம்பளை கெஞ்சி ஒரு பாரு, நீ இது நல்லது கிடையாதா? அம்மா யார்? ஏய் முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிட்டு நிறுத்து. என்ன அம்மான்னு கூப்பிடாதே. ஏம்மா எனக்கு அவமானமா இருக்கு. ஏம்மா ஏய் என்ன வாடின்னு சொல்லு. அம்மா போடின்னு சொல்லு. அம்மா எப்படியானு கூட கேளு. அட லோப்பன் கூட கேளுடா. ஆனா என்ன அம்மான்னு கூப்பிடாதே. அம்மா இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்தானா காரி மூஞ்சி மேல துப்புவாங்க. டேய் நாட்டு மக்கள் நாலு விதமா பேசுவாங்க, நான் வாழறேன். எனக்காக நான் வாழறேன். எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். தர முடியுமா முடியாதா? முடியாதுமா. டேய் இந்த பேரழகு ஆசைப்படுவது என்றாவது அடைஞ்சே தீர்வா. அது உங்களால முடியாது. என்னால முடியாது, எதுவுமே முடியாது. நாட்டுல முடியாது, சில விஷயங்கள் இருக்கத்தாமா செய்யுது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க நினைக்கிறது நடக்காது, நடக்காது, நடக்கவே அது நடத்தை காட்டுவேன். அது உங்களால முடியாதுமா. என்னால முடியாது, எதுவுமே கிடையாது. எத்தனை நாளாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளவு டைம் எடுத்தாலும் சரி, அத நான் வர வச்சே தீருவேன். அது யுகங்கள் மாறினா கூட அது உங்களால முடியாதுமா. பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஐ லவ் யூ டா. வேணாம். வெளிநாட்டு போய் என்னதான் படிச்ச? ஏன் எதுவுமே தெரியாது உனக்கு? இதான் சொல்லுவாங்க வெளிநாட்டுல படிப்பு. வேற என்ன? நீங்க ஒரு பெண்ணை காதலித்தா நாளைக்கு ஒரு பெண்ணை காதலிக்கா. அது மாதிரி தானே எங்க கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? அப்ப தமிழ் கலாச்சாரத்துலங்கிற நீ. ஆமா. நான் உன்னை மாத்துறேன். அம்மா வேணாம், சொல்றது கேளுங்க. அம்மான்னு கூப்பிடுறேன். நீங்க எத்தனை முறை சொன்னாலும் சரி, உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடுவியா? ஆமா. நான் வரைக்கு வர மாட்டேன். மாட்டேன். வர வைக்கிறேன். அது முடியாது. நீ தாபோ ஐயா வணக்கம். வணக்கம்பா. எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் செய்றீங்க? ஒரு 3 வருஷமா செய்றேன். 3 வருஷமா செய்றீங்களா? வியாபாரத்துல என்ன முன்னேற்றம் தருதா? இல்லையா? என்ன பழம் விக்கிறீங்க? பழம். என்ன பழம்? சப்போட்டா. என்ன வியாபாரம்? 10 ரூபாய்க்கு சப்போட்டா. 10 ரூபாய்க்கு சப்போட்டா. எவ்வளவு அங்க போய் கேளு. காலையில போயிட்டு நீ போன என்ன போல இருக்கடா, நீ போன என்ன போல இருக்கடா. என்ன விக்கிற
சப்பட்டா என்னது சப்பட்டா அப்படின்னா பையன் சப்பட்டா ஓ பழம் விக்கிறியா சின்ன சின்ன வயதா இருக்கு வாழக்கிற வளர்க்கிற ஒழுக்கமா வியாபாரம் பண்ணும் எப்படிமா டேய் அது என்ன பண்ணுதேமா டேய் சப்போட்டா சப்பட்டா அது அப்படி இல்லடா தேன் பழா சப்போட்டா பால் சப்பட்டா தேன் சப்போட்டா சப்பட்டா சப்போட்டாடா சப்பட்டா சப்போட்டாடா சப்பட்டா சப்போட்டா பால் சப்பட்டா சப்போட்டா பால் சப்பட்டா கிராமத்துக்கு பிறந்தவங்கடா நீங்களா ஒரு பொம்பளை துணி விளக்க கூடாது மா மூணு குடும்பம் பண்ணுமா ஏன்னா எனக்கு பாரி அடிக்குது அது இருக்கிறவன் சொல்லணும் இல்லாதவன் சொல்லக்கூடாது ஏன்டா எனக்கு இந்த பழம் பிடிக்காதுடா ஏமா ஏன் தெரியுமா இந்த பழம் ஒரே ஸ்மெல் அடிக்குது சொல்லடிடா ஒரே நாள் தான் தாங்குது அப்படியா அது அழிவு போயிடும் எனக்கு பிடிக்க பழம் ஸ்மெல் அடிக்காத இருக்கட்டும் அப்படியாமா அது எந்த பழமா இருந்தாலும் சரி நான் ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேன் அப்படியா மா இந்த வியாபாரம் முன்னேற்றம் இல்லம்மா எப்படி இருக்கும் மோ இந்த தொழில் விட்டுரு போறோமா விட்டுறியா சத்தியமா என் பேச்சு கேட்டு தொழில விட்டுறியா சத்தியமாமா நல்ல பிள்ளடா ஆமா டேய் பின்னாடி செய்யற தொழிலாவது நல்லபடியா இருக்கட்டும் கண்டிப்பா செய்வேன் தொடப்பட்டே இருப்பேன் மா கண்டிப்பா இந்த தொழிலை விட்டுறமா விட்டுறியா வேற தொழில் ஆரம்பிக்கலாம் ஆவட்ட போடா போயிட்டு வரமா போயிட்டு வா பைக் ஆயிடுச்சு அவரோனுக்கு அறிவு என்பதே கிடையாது ஒரு 1/2 கிலோ வாங்கி கூட அது வாங்கி வச்சா கூட உங்களுக்கு அறிவு கிடையாதுடா சூத்தல காபி சுக்காப்பிடா சூத்தல காபி சுக்காப்பி சூத்தல காபி சுக்காப்பி சூத்தல காபி ஏய் அந்த பையா இங்க யாரும் வாங்கி குடிக்க மாட்டாதா அடுத்த வீடியோ போ உள்ள சாப்பிட்டியா எப்பா என்ன சாப்பிட்டியா யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க என்னடா ஒண்ணுமே தெரியாது சாக்க வரான் பாரு டெஸ்னேக்க உன் ஜாதகமே என் உள்ளங்கையில அதெல்லாம் கேட்டாங்களா யாரும் தேகலத்தி அந்த வீடியோ போ சூத்தல காபி சூத்தல காபி தானீனே படா படா குஞ்சு மரமா குஞ்சு மரமா குஞ்சு மரமா குஞ்சு மரமா ரெண்டு மாத்தா குஞ்சு மரமா குஞ்சு மரமா குஞ்சு மரமா குஞ்சு மரமா குஞ்சு மரமா ஏண்டா டக்குனு வியாபாரம் மாத்திட்ட கண்டிப்பா சொல்வது தெரியுமா கிளை பிள்ளை அது மாரியா ஏண்டா சொன்ன உடனே டக்குனு மாத்திட்ட வியாபாரத்தை ஆனா வார்த்தையை மாத்த மாட்டேன்றியே என்ன விக்கிற குஞ்சு மரமா ஐயோ இஞ்சி மரபாடா குஞ்சு மரமா இஞ்சி மரபா குஞ்சு மரமா இஞ்சி மரபா குஞ்சு மரமா இஞ்சி மரபா குஞ்சு மரமா இஞ்சி குஞ்சு இஞ்சி மரபா குஞ்சு மரமா ஏய் சீ போ பலே வேணாவா வேண்டாடா வேணாவா வேணாவா ஏண்டா இது ஒரே காரமா இருக்கு எப்படி சாப்பிடுறது இது எப்படிமா சாப்பிடணும் எப்படி சப்பி சப்பி படா பல வேணா போடா இது சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது நான் தொண்டைக்கு வேற மருந்து வச்சிருக்கேன் அப்படியா உனக்கு வேணுமா ஐயோ வாடே வாடா ஏன் பார்த்த வாரி வச்சிரும் படா மூதேவி ஏண்டா டேய் சார் பீர் பாட்டில் சார் பிராஞ்சி பாட்டில் சார் புக்கே சார் சேமியா பாலாய் நல்லவனுக்கு தான் வருது சாவு சார் பீர் பாட்டில் சார் பிராஞ்சி பாட்டில் சார் புக்கே சார் சேமியா பாலாய் ஐஸ் என்ன ஆயிடுச்சு பால் ஐஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ் குல்பி ஐஸ் குச்சி ஐஸ் ஏண்டா இதுல எந்த ஐஸ் நல்லா இருக்கும் உனக்கு எந்த ஐஸ் வேணும் எனக்கு நான் தாட்டு பழக்கம் இல்லடா பாட்டு பழகம் இல்லையா குச்சி ஐஸ் சாப்பிடுறியா எப்படி சாப்பிடலாம் குச்சி ஐஸ் பால் ஐஸ் சாப்பிடுறியா ரொம்ப நல்லா எந்த ஐஸ் வேணும் உனக்கு எனக்கு எந்த ஐஸ் வேணாம் ஒரே ஒரு ஐஸ் சாப்பிடு எனக்கு வேணாடா பட் பாடி பண்ணு போடா ஓடி பண்ணு வேணாடா ஐயா உனக்கு தான் ஒண்ணுமா ஏன்டா உன் நல்லா ஆம்பளை சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு பொம்பளை வெக்கத்தோட காலு கூப்பிடுறேன் ஆம்பளை மறுத்துட்டு போறேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா உங்களை காதலிச்சா ஆம்பளை கண்டிப்பா காதலிக்கலாம் ஆம்பளை கிடையாது ஏய் ஒரு பெண் வலுக்கட்டாயமா கூப்பிடுறான்னு வச்சுக்கோ அவ எப்ப ஒரு பொம்பளையா இருப்பா நீ எல்லாம் ஆம்பளை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது அம்மா நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது
தொடாது என்னை தொடாதே. அம்மா, இது வரைக்கும் ஒரு பெண் ஆச்சேன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசுறேன். இப்போதே போறேன், என் தந்தையை சந்திக்கிறேன். இங்க நடந்த விஷயத்தை ஒண்ணு விடாம அவர்கிட்ட எடுத்து கூறி உங்களுக்கு சரியானதை நான் வாங்கி தரேன். ஐயோ தமிழ்ச்செல்வா, இந்த தாயை தவிர நினைக்காதப்பா. வெளிநாடு சென்றாயே, 10 படவை முடித்தாயே, 10 படவை முடித்தா கவனமாக இருந்தாயா? அங்கு வேற ஏதாவது விதத்தில் ஈடுபடுந்தாயா? சிறு தந்தைக்கு வந்தது, அதனால ஒரு சோதனை செய்து பாத்தியா தங்கமே. இந்த தாயை தவிர நினைக்காதப்பா. அயல்நாடு படிக்க சென்ற இடத்துல வேற எந்த பெண்ணுடனாவது தொடர்பான உங்களுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்க்கவே இந்த மாதிரி நடத்திட்டீங்க. அவ்வளவுதானே? சரி விடுங்கம்மா, வரேன். இல்லப்பா, எங்க நடந்த விஷயத்தை எதுவுமே உன் தந்தைக்கு எடுத்து உரைக்க மாட்டேங்க. சிறு தத்தியும் செய்துட்டு போயிடு. நாயம்மா விட்டு சொல்ல போறேன். என்ன வாய் தவறு சொல்லிட்டு வச்சுக்கோ. என் வாழ்க்கை என்னாவது, என் வாழ்க்கையை உன் கையில தான் அர்ப்பணிக்கிறேன். சரிம்மா, இங்க நடந்த விஷயத்தை யார் இடத்துல எடுத்து வைக்க மாட்டேன். இது உங்க